பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் அவதாரம் முடியும் தருணம். அந்த சமயம் அவரது திருப்பாதத்தில் அமர்ந்திருந்தவர் உத்தவர் என்பவர். உத்தவர் யார் என்றால், மதுரா நகரின் மன்னனாக கிருஷ்ணர் இருந்தபோது உத்தவர்தான் முக்கிய அமைச்சர். கிருஷ்ணரின் எல்லா செயல்களையும் அவர் செய்தவர். நேர்மையானவர், உண்மையானவர், சத்தியமானவர். அப்பொழுது கிருஷ்ணன் கேட்கிறார், உத்தவா, நான் எல்லோருக்கும் பலவித நன்மைகளை செய்தேன், ஆனால் உனக்கு நான் ஒன்றுமே செய்யவில்லையே, என்ன வேண்டும் கேள், நான் என்னுடைய அவதாரம் முடியும் போது நான் உனக்கு செய்துவிட்டு போகிறேன் என்று கர்ணனுடையிடம் கேட்டார். அதற்கு உத்தவர், கிருஷ்ணா, உன் திருப்பாதத்தில் அமர்ந்திருப்பதே எனக்கு கிடைத்த பாக்கியம், இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும்? இருந்தாலும் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது, அதை மட்டும் தீர்த்து வைப்பாயா என்று கேட்டார் உத்தவர். கிருஷ்ணனுக்கா தெரியாது இவன் என்ன கேட்கப் போகிறான் என்று சிரித்து கொண்டே, உத்தவா கேள் என்றார். உத்தவர் கேட்டார், கிருஷ்ணா, கர்ணன் என்பவன் ஒரு மாவீரன், அர்ஜுனனை விட வில்வித்தையில் சிறந்தவன், தர்மத்தின் தலைவன், குந்தி தேவியின் மூத்த மைந்தன், சூரிய பகவானின் அவருடைய கருணை பெற்று பிறந்தவன். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த கர்ணனை நீ இறுதியில் அவன் அந்த குருக்ஷேத்திர போரில் தேர் சக்கரத்தின் அடியில் உயிர் பிரியும் தருவாயில் அவன் துடித்து கொண்டிருந்தான். அந்த நேரம் நீ ஒரு ஏழை அந்தணனாக சென்று அவனிடம் யாசகம் கேட்டாய். இது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டான் உத்தவன். அதற்கு கிருஷ்ணர், நீ கேட்பது சரிதான், ஆனால் நிர்பந்தத்தால் நான் கேட்க வேண்டியதாகிவிட்டது, உனக்கு விபரமாக சொல்கிறேன் கேள் என்றார். கர்ணன் நல்லவன்தான், மாவீரன்தான், தர்மத்தின் தலைவன்தான். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் துரியோதனன் தந்த அந்த மகத நாட்டு அரசை ஏற்றுக்கொண்டு அதர்மத்தில் சென்று விட்டான். தான் அதர்மத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்தும் அவன் நட்புக்கு அவன் அதிக மதிப்பு தந்தான். அதர்மத்தை அவன் செய்து கொண்டிருந்தான். ஏன், அபிமன்யு நிராயுதபாணியாக இருக்கும் பொழுது அந்த சக்கராயுதத்தில் அவன் தலைமீது அடித்து சாகடித்தான் கர்ணன். இதற்கு மேல் என்ன அதர்மம் வேண்டும்? அவன் பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தன தர்ம வழி செல்வதற்கு, ஆனால் அதை அவன் எதையும் கடைபிடிக்கவில்லை. ஆனால் இறக்கும் தருவாயில் அவன் உயிர் பிரியவில்லை. ஏன்? அவன் செய்த தர்மம் அவனது உயிரை காத்தது. அதற்காகத்தான் நான் ஏழை பிராமணனாக சென்று அந்த தர்மத்தையே யாசகமாக கேட்டேன். அவன் எப்பொழுது அந்த தர்மத்தை தந்தானோ அந்த நிமிடமே அவன் எல்லாவற்றையும் துறந்த மனிதனாகிவிட்டான். அந்த க்ஷணமே நான் அவனுக்கு விஸ்வரூபம் தந்து தரிசனம் கொடுத்து அவனை ஆத்மாவை வைகுண்டத்தை அடைய நான் செய்தேன். ஆக எந்த ஒரு மனிதனும் எவ்வளவு அதர்மத்தில் சென்றாலும் சரி, மரண தருவாயிலாவது அவன் இறைவனை நோக்கி கைகூப்பி நின்றால் நிச்சயமாக நான் அவனுக்கு கருணை புரிவேன். அவனுடைய ஆத்மா வைகுண்டத்தை அடைய நிச்சயமாக வழிகள் உள்ளன என்று கிருஷ்ணர் கூறினார். ஆக இந்த உத்தவர் கிருஷ்ணர் உரையாடலில் நமக்கு வரக்கூடிய கருத்து என்னவென்றால், நமக்கு சூழ்நிலையால் இந்த கலியுகத்தில் பல தர்மங்களை செய்திருப்போம், தெரிந்தும் தெரியாமலும். ஆனால் இறுதியில் மரணத்தை தரும்போது நிச்சயமாக நாம் அவற்றை எல்லாம் துறந்து, இறைவனே நீயே எனக்கு கதி என்று அவனது திருப்பாதத்தை பிடித்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு மறுஜென்மம் கிடையாது என்பதை பகவான் இந்த கீதையின் மூலமாக, உத்தவர் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.